இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் லக்ஷ்மின்றவங்க லைஃப்ல பாபா நிகழ்த்தின மிராக்கிள பார்க்க போறோம். இது எனக்கு போன வாரம் தேர்ஸ்டேவே அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. நான் மாஸ்டர் ஜி வீடியோஸ் போடுறதால நான் அப்புறம் இதை போடலாம் அப்படின்னு இருந்தேன். இன்னைக்கு தேர்ஸ்டே, இன்னைக்கு இதை நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அவங்க வாய்ஸ்லயே நான் அப்லோட் பண்றேன். இப்ப பாபா ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை காமிச்சாலும் சரி, நம்மளுக்கே தெரியாம நம்மளை அவர் இயக்குவாரு, நம்மளுக்கே தெரியாம சில விஷயங்கள் எல்லாம் அவர் நம்மள ஒரு டூலா யூஸ் பண்ணுவாரு அப்படின்றத நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதான் இவங்க லைஃப்லயும் நடந்திருக்குது. இவங்க வேற ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஏதாவது ஒரு கோவில் போலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வீட்டுக்கிட்டேயே இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரர் கோவிலுக்கு அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ ஒரு வாட்டி நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம்னா அன்னைக்கே ஒரு 3 வாட்டி போற மாதிரி, 3 வாட்டி அந்த இடத்துக்கு வரா மாதிரி அவர் பண்ணிட்டே இருக்காரு. பாபா ஏன் இப்படி இந்த கோவிலுக்கே நம்மளை வர வச்சிட்டு இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு புரியாம இருந்திருக்குது. லாஸ்ட்ல அந்த கோவில் பூசாரி இருக்கார் இல்லையா, அவருடைய பேத்தி ஃபீஸ் கட்ட முடியாம 5th ரேங்க் வாங்குற நல்லா படிக்கிற ஒரு பொண்ணு, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ஃபீஸ் கட்ட முடியாம ஒரு 15 டேஸா ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருந்திருக்கிறாங்க. அவங்கள எதேச்சியா இந்த லக்ஷ்மி பார்த்து பேசும்போது இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வருது. இவங்க லைஃப்ல, லக்ஷ்மி லைஃப்ல பாபா நிறைய மிராக்கிள்ஸை பண்ணியிருக்கிறாரு. அதாவது இவங்க கனவுல போய் பாபா பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் கொடுக்கறது, ஆயில் இந்த உடம்புக்கெல்லாம் தேய்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயில் எல்லாம் எப்படி பண்ணணும், என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ ஏன் அந்த கோவிலுக்கு பாபா இவங்களை அடிக்கடி வர வச்சிருக்கிறாருன்னா, அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த ஃபீஸை இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் ஒரு 270 மெம்பர்ஸை குரூப் ஒன்று வச்சுருக்கிறாங்க இந்த லக்ஷ்மின்றவங்க. அவங்க கிட்ட கலெக்ட் பண்ணி இவங்க நல்லபடியாக அந்த குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி இன்னைக்கு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்க. சரி, இந்த மிராக்கிளை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்க வாய்ஸ்லேயே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மித்ரா சதீஷ் சேனல்லேருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஹாய், ஹோம் சாய்ராம். நான் சென்னைக்கு புதுசு இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் ஆக போகுது. ஒரு மாதம் இப்போ தான் முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலையில் நாங்கள் இங்கே வந்தோம். இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு இங்கே ஒர்க்கு கிடச்சதுனால நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்துட்டோம். இங்கே மாதவரத்தில் இருக்கோம். இங்கே நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படின்னா, கதவை திறந்தோடனே பாபா கோயில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பட் நான் இங்கே வந்தப்போ இங்கே அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய சிவன் கோயில், அவங்களோட கோபுரம் தெரியும். பக்கத்துலேயே பால முனீஸ்வரர் இருக்காரு, அப்புறம் பிள்ளையார் இருக்காரு. ஆனால் இங்கே பாபா கோயிலே இல்லை. எனக்கு அதுவே சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வியாழன் இங்கே ஒரு பாபா கோயில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிவன் கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கும் போது முடியல, என்னால் போகிறதுக்கு முடியல. பசங்களை ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ட்டு நிறைய வேலையெல்லாம் இருந்ததுனால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் டைம் கிடச்சது, சரி போகலாம் அப்படின்னு நான் போகிறப்போ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு முனீஸ்வரர் இருந்தார். எனக்கு அப்பா அவர் யாருன்னு தெரியாது. அங்கே இருக்கவங்கள்ட்ட போய் நான் கேட்கும் போது தான் தெரியும், அந்த ஐயா கிட்ட கேட்கும் போது தான் தெரியும் அவங்க பால முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து பிள்ளையார் கோயில் போயிட்டு அப்புறம் தான் சிவன் கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் நான் அடுத்த நாள் காலையில் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு பசங்களை கூட்டிகிட்டு ஆட்டோவில் போவேன். போகும்போது பார்த்தா அவர் காலையில் கூட்டிகிட்டு போகிறப்ப சிவன் கோயில் வழியாக தான் கூட்டிகிட்டு போவார், வர்றப்ப சிவன் கோயில் வழியாக தான் வரணும். ஆனால் நான் கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகிடும்னா, அவர் கூட்டிகிட்டு போகிறப்ப சிவன் கோயில் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் அந்த பக்கமா சுத்தி வந்துருவாரு. அது ஏன் அப்படி வராருன்னு தெரியாது. அப்படி எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. கோயிலுக்கு பாத்தீங்கன்னா இங்க கொண்டு அப்பார்ட்மெண்ட்ல விட்டாரு அப்படின்னா நான் அப்படியே நடந்து ஃபர்ஸ்ட் முனீஸ்வரரை பார்த்துட்டு அப்புறம் பிள்ளையாரை பார்த்துட்டு அப்புறம் தான் போய் நான் சிவனை பாக்குற மாதிரி இருக்கும். எனக்கு இது ஆச்சரியமா இருக்கும், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதா இருந்தது. ஆனா நான் வீட்டுல இருந்து கிளம்புனா நான் இப்படிதான் போற மாதிரி இருக்கும். நான் ஆட்டோல இருந்து கிளம்பிட்டேன், கோயிலுக்கு காலையிலேயே போயிடலாம்னு நினைச்சேன்னா என்னை கொண்டு சிவன் கோயில விட மாட்டாங்க, டைரக்டா இப்படி விட்டு இப்படி வருஷப்படிதான் என்னை கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் முனீஸ்வரர். ஏன் முனீஸ்வரர் கோயிலுக்கே நான் வர வைக்கிறாருன்னு தெரியாம நான் யோசிச்சுட்டே இருந்த. பாபா கோயிலுக்கு போக முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அங்கதான் எனக்கு ஒரு மிராக்கல் மாதிரி பாபா கிடைச்சாரு. அப்பல இருந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் தினைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகும்போது முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன். போயிட்டு அவர் பால முனீஸ்வரர்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் கோயில் பூசாரி என்ன பண்ணாருன்னா என்ன கேட்டாரு, என்ன வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டே போனேன், நம்ம கையில ஒண்ணுமே, நாங்க பூலாம் இங்க எங்கேயுமே விற்கல, நம்ம பூ வாங்காம நேரா முனீஸ்வரர் கோயிலுக்கு போறோமே, சரி ஓகே நம்ம சிவன் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போலாம்னு நினைச்சோம். அங்கதான் பூ வித்துட்டு இருந்தது, சரி வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம். ஆனா இப்படி போற மாதிரி ஆயிட்டதுனால நான் முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போனேன்.
போயிட்டு அங்க போனோன்னா அவர் வந்து நீங்க பூ கொண்டு வந்திருக்கலாம்னு கேட்டார். எனக்கு அப்படியே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. சரி ஓகே நம்ம அடுத்த டைம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னாரு. சரி நான் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தான் அப்புறம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து நான் வெளியில வந்துட்டேன். கோயில இருந்து ரிட்டர்ன் வந்து நான் முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு போலான்ட்டு போனேன். அப்போது அவர்கிட்ட வந்து சுத்தமான செக்கெண்ணெய் கேட்டிருந்தாரு. இங்க எங்கேயுமே கிடைக்கல, நார்மல் நல்லெண்ணெய் இருந்துச்சு. சரி ஓகே அந்த எண்ணெய் கொண்டு போய் இது ஓகேவான்னு அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் பூசாரி இல்லை. சரி நான் உட்காந்துருந்தேன் வெயிட் பண்ணேன். என் மனசு இன்னொரு மனசு என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே சாமி கிட்ட காலு அந்த பாலமுனீஸ்வரர் இருக்கார் இல்லையா, அவர் காலடியிலே வச்சுட்டு நம்ம போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் சாயந்தரமா வந்து அவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லிச்சு. இன்னொரு மனசு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை வேணாம் நம்ம உட்காந்துருக்கலாம், அவர் இங்கே தானே இருப்பேன்னு சொன்னாரு, எங்கேயாவது போயிருப்பாரு வந்துருவாரு அப்படின்ட்டு நான் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். முனீஸ்வரன் கோயில உட்காந்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு முனீஸ்வரனை பார்த்துட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நான் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு பூசாரி வந்தோன்னா அவர் வந்து இந்த எண்ணெய் வேண்டாமா, எனக்கு வேற எண்ணெய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போயிட்டு என்ன 3 தடவை முனீஸ்வரன் கோயிலுக்கு முனீஸ்வரர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 3 தடவை போயிட்டு வந்துட்டேன். திரும்பி போயிட்டு அந்த எண்ணெயை மாத்திட்டு வேற எண்ணெயை வாங்கிட்டு நான் வந்துட்டு கோயில்ல கொடுத்துட்டு அப்புறம் பூசாரி சொன்னா நாளைக்கு ஆடி 1 நீங்க வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். நாங்க பேசிட்டு சரிங்க சாமின்னு சொல்லிட்டு நான் வெளியே ரிட்டர்ன் வரும்போது நான் இப்போ ஒரு போட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த அங்க 2 போட்டோ ஏற்கனவே இருக்கு, அங்க குப்பை மாதிரி இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இந்த பாபா வச்சிருந்தாங்க. நான் அப்ப எனக்கு அந்த போட்டோ எடுக்கணும்னு தோணவே இல்லைங்க, இல்லைன்னா நான் அப்பயே அதை எடுத்திருப்பேன். எனக்கு போட்டோ எடுக்கணும்னு தோணல. போய் பார்த்துட்டு எனக்கு மனசே ஒரு மாதிரி என்னடா இங்க கொண்டு வந்து பாபா வச்சிருக்காரு, உடஞ்சிருக்காரா என்னன்னு எதனா பாக்குறேன், ஒண்ணுமே காணும். அப்புறம் எடுத்து நல்லா பாக்குறேன், சூப்பரா இருக்காரு, ஒரு ஃப்ரேம் உடையல, ஒன்னும் உடையல, அவ்வளோ அழகா இருக்காரு. அவர் அங்க வச்சுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா அவரை எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போனேன், முனீஸ்வரர் கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த பூசாரி பார்த்துட்டு என்னமான்னு கேட்டாரு. அப்ப சொன்ன இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க, நல்லா இருக்க படம் சூப்பரா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஏன் அப்படி வாங்குறாங்க, ஏன் அப்படி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னா அது கொழுப்புமா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி சுவாமி படங்களை வாங்கிட்டு அப்புறம் வேண்டான்னு சொல்றாங்க, வீட்டுல திட்டுறாங்க, அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு கொண்டு வந்து விட்டு எரியுறது அப்படின்னு சொல்லி அவர் காமனா பேசிட்டு இருந்தாரு. அதனால நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துட்டு போங்க, எடுத்துட்டு போயிட்டு மஞ்சள் தடவி நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் தடவி சாமி கும்பிட்டு நீங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ஓகேங்க சாமின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் எடுத்துட்டு பாபாவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாபாவோட போட்டோவுக்கு நல்லா தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு அழகா வந்து சாமி ரூம்ல வச்சிருக்கேன் பாருங்க. வச்சு அவருக்கு இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. அதுவும் இல்லாம கோயில்ல வந்து எனக்கு இன்னைக்கு வந்து மஞ்சள் கொடுத்தாங்க. நேத்து தான் வர இந்த ஆஷாட நவராத்திரி பூஜை நேத்துல இருந்தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. நேத்து தான் வராகி அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் பண்ணி அழகா அவங்கள வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். இன்னைக்கு மஞ்சள் வராகி அம்மன் அவரால் இன்னைக்கு மஞ்சள் கிடைச்சது. பாபா நான் எதிரே பார்க்கல. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா நேத்தோட சில விஷயங்களை என்கிட்ட மாத்தணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு ஹெல்ப் பண்றோம், நம்ம சாமி கும்பிடுறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும். சில விஷயங்கள் நம்ம கிட்ட தப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நான் வந்து சில தப்பு வந்து தெரியாம என்ன அறியாம நிறைய தப்பு நான் பண்ணிருக்கேன். அந்த தப்புல இருந்து நான் எல்லாமே மாத்திக்கணும். என்ன அறியாம செஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் வந்து சரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து தெரியாம செஞ்ச தப்பு, தெரிஞ்சு செஞ்ச தப்பு, இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நான் மாத்திட்டு நான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி நேத்தோட ஒரு விஷயத்த நான் வந்து மாத்தினேன். இந்த ஆஷாட நவராத்திரியில நான் அதை வந்து வராகி அம்மன் கிட்ட சொன்னேன். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு விஷயம் நடக்கல, இந்த மாதிரி இருக்குமா, நான் அப்படி செஞ்சேன், எனக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறத விட நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, நமக்கு தெரியாம கூட சில தப்பெல்லாம் பண்ணிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் மாத்திருங்க, நான் அதெல்லாம் செய்யக்கூடாது, நான் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேத்தா ஒரு சங்கல்பம் நான் அவங்கள்ட்ட எடுத்தேன். அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் அப்படியே கரெக்டா இருப்பேன் அப்படின்றது என்னோட சைட்ல இருந்து நான் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டேன். அப்ப அவங்க சைட்ல இருந்து எனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அந்த மாதிரிதான் எனக்கு வந்து மஞ்சளும் பாபாவும் கொடுத்ததா எனக்கு நான் அதை ரொம்ப பிளெஸ்ஸிங்கா வந்து நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு பாபா வழிபட ஆரம்பிச்சேன். ஏன் பாபா அங்க வந்தாரு, எதுக்கு வந்தாரு எனக்கு ஒண்ணுமே புரியாமலே இருந்தது. கடைசியில பார்த்தா நான் அதுல இருந்து ஒரு 3 நாள் சேர்ந்து மறுபடியும் நான் வந்து அங்க போயிருக்கும் போது எனக்கு கிடைச்சது பாபா கிடைச்சது ஒரு வியாழக்கிழமையில தான் கிடைச்சாரு. ஓகேங்களா? கிடைச்ச உடனே எனக்கு ஒன்றும் புரியாமலே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு பாப்பா வந்திருந்தாங்க. அந்த பாப்பா கிட்ட ஏன் பாப்பா நீங்க ஸ்கூலுக்கு போலீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும் போது அப்பதான் தெரிஞ்சது அந்த பாப்பா வந்து 15 நாளா ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸே வந்து கட்ட முடியாம அம்மா கஷ்டப்படுறாங்க போல. அப்பா வந்து ஏதோ பிரச்சனைனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பாப்பா. அதனால எனக்கு
ஸ்கூல் ஃபீஸ் இல்லை ஆண்டி, இல்லாமல் நான் வந்து எங்கள் அம்மாவால் கட்ட முடியல, அதனால நான் ஸ்கூலுக்கு போகாமல் 15 டேஸாக வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னு ஆசை அப்படின்னு சொன்னேன். அப்போ என்ன ஏதுன்னு அவங்க தாத்தா பாட்டி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு, பேத்தி இப்படி ஆயிட்டாங்க, என்ன பண்ணுறேனே தெரியலன்னு சொன்னோன்னே இது ஏதோ எனக்கு பாபா சொல்கிற ஒரு சைன் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என் சைடு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க கிட்ட மற்றவங்க கிட்ட நான் இதை பற்றி கேட்கும்போது அவங்க எல்லாரும் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறோம், அந்த பாப்பாவுக்கு என்னென்ன நீங்கள் டீட்டெயில் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கோயிலில் போய் நான் கேட்டதுக்கப்புறம் அந்த பாப்பா கூட்டிட்டு ஸ்கூலுக்கு, அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கே போய் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அவங்க 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க போல, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பேலன்ஸ்லாம் எவ்வளோ என்னதுன்னு கேட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக அந்த பணத்தை வந்து இப்போ நாங்கள் கொடுத்து இந்த பாப்பா வந்து இப்போ இன்னைக்கு புக்கு ஃபீஸ், இந்த வியாழன் இன்னைக்கு தேர்ஸ்டேக்கு புக்கு ஃபீஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு புக்கு வந்து சாயந்தரமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நாளையிலேருந்து அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போயிட போகிறாங்க. இந்த மிராக்களுக்காக தான் பாப்பா வந்து அங்கே கிடச்சிருக்காரு. எப்படின்னா பாபாவை தேடி நான் வெளியில் அலைஞ்சிட்டு இருந்தேன், அவர் வந்து நீ எங்கேயும் என்னை தேடாத இந்த பாலமுனீஸ்வரர் கோயிலில் நான் இருக்கேன்ற மாதிரி எனக்கு காமிச்சுதான் கதை. நான் ஆசைப்பட்ட மாதிரியே கதவை திறந்த உடனே எனக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் இங்கே பால்கனிலேருந்து பார்த்தாலே கோயில் தெரியும், அந்த அளவுக்கு முனீஸ்வரர் பெருசா அங்கே இருப்பாரு. அவருக்கு நேராக கருவறையில் குட்டி அவர் வந்து சின்ன குழந்தைங்க, அந்த பாலமுனீஸ்வரன் சொல்றவர் வந்து குட்டியா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, அந்த முனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கோயில் ஐயா சொன்னாங்க. அவங்க பேத்தி தான் அந்த பாப்பாவுக்கு இப்படி ஒரு இது இருக்கு, நீ வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூலியமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பாப்பாவுக்கு எல்லாமே பண்றாங்க. அந்த ஒரு மிராக்களை செய்ய வைக்கிறதுக்காக தான் பாபாவே அங்க எனக்கு கிடைச்சிருக்காரு. மட்டும் இல்லாம பாபா வந்து நான் வெளியில தேடிட்டு இருந்தேன் பாத்தீங்களா, பாபா வந்து எங்கேயாவது இருப்பாரா, பக்கத்துல இருப்பாரா, அங்க இருப்பாரான்னு தேடுவேன், எங்கேயும் தேடாத நான் இந்த முனீஸ்வரன் கோயில தான் இருக்கேன்ற மாதிரிதான் பாபா அங்க கிடைச்சி நீ என்ன நினைச்சு இந்த கோயிலுக்கே வா அப்படின்னு சொல்லி பாபா எனக்கு உணர்த்தி தான் நான் இப்ப அந்த கோயிலுக்கு தினைக்கும் போறேன், சாமி கும்பிட்றேன். அந்த பாலமுனீஸ்வருக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட். என் லைஃப்ல வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே அங்க வந்து அவர் வந்து அதை செஞ்சு காட்டுறாரு, பாலமுனீஸ்வரர் வந்து செய்யறாரு. அவ்வளோ ஒரு மிராக்கல். பாபா எங்கேயும் எதுலேயும் இருப்போம் அப்படின்னு சொல்லுவார்ல, பாபாவை நம்ம நினைக்கும் போது நீ ஒரு அடி என்கிட்ட நீ வந்த அப்படின்னா உன்னை தேடி நான் 7 அடி வச்சு வருவேன், 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்வார்ல, அதே மாதிரிதான் இருந்துச்சு. நான் வெளியூர்லேருந்து இங்கே சென்னைக்கு வந்திருந்தேன், தெரியாத ஒரு ஊர்ல ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல அறிமுகமானது இந்த ஊர்ல வந்த முதல் கிஃப்ட் பாபா தான். கோயிலேருந்து பாபாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பாலமுனீஸ்வரர். இப்ப அந்த பாப்பாவுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஆன ஒரு வழியை வந்து தெரியும், ஏன்னா படிக்கிற பசங்க படிக்கணும், அந்த மாதிரி இருந்த ஒரு பிள்ளைக்கு லைஃப் இந்த மாதிரி ஆயிட்டதுனால பாபா அதை வந்து செய்ய வைக்கணும் அப்படின்ட்டு செய்ய வச்சிருக்காரு. எல்லா புகழும் பாபாவுக்கு தான். பாபா இல்லாம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். எப்போதுமே நான் எதுவாக இருந்தாலுமே பாபா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன், எல்லாமே பண்ணுவேன். அங்கேருந்து நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இங்கே கிளம்பி சென்னைக்கு வரும்போது என்னடா அப்படி வருமேன்னு சொல்லிட்டு பாபாவை கையில் தூக்கிட்டே நான் வந்திருந்தேன். இங்கே வந்தோடனே எனக்கு முதல் கிஃப்டே பாபா தான். அவர் எனக்கு ஒரு வேலையும் வேற எங்க கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி நீ இந்த குழந்தைக்கு இந்த ஹெல்ப்பை செய்யி அப்படின்னு என் மூலியமா அந்த இதை வந்து அவரை செய்ய வச்சிருக்காரு. நிறைவேற்றி இப்ப அந்த பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்ததா பாபா நிகழ்த்தின வேற ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.